ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களை அசின் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கையும் ஹாப்பி பிஸ்கெட் வச்சு ஒரு கேக் செய்ய போகிறோம், சாக்லேட் கேக். அதுக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கையும் ஹாப்பி பிஸ்கெட்டும் நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தமான நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதை 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரைச்ச ஹாப்பி பிஸ்கெட் பவுடரோட இந்த மிக்ஸில் சேர்த்து அரைச்சி நல்லா திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வீட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன குக் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேக் ஒட்டாமல் இறக்கு எண்ணெயும் கோதுமாவும் நல்லா தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பேட்டரை எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே டெக்கரேட்டிங்காக டைரி மில்க், நான் 10 ரூபா டைரி மில்க் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கேக் பேட்டரை வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 45 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான கேக் கிடச்சிடும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.